ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நார்மல் ஒரு சிம்பிளான டே vlog தான். இங்கே ஹைட்ராபாடில் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு பார்க்குமே விசிட் பண்ணியிருந்தோம். அதுவுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நமக்கு டீ தான். ஸோ அதனால் ஹஸ்பண்டுக்கு ஒரு கிளாஸ், எனக்கு ஒரு கிளாஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். மணி 6:30 மணி தான் ஆகுது. எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள் இங்கே ஹைட்ராபாடில். அவ்வளோ வெயிலுங்க. இந்த வருஷம் ரொம்ப முடியலைங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா 4 வருஷமாக நான் இங்கே இருக்கேன் ஹைட்ராபாடில். ஆனால் இந்த வருஷம் மாதிரி ரொம்ப மோசமான வெயில் பார்த்ததே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி மழையும் அந்தளவுக்கு வரவும் செய்யலை. நம்ம ஊர்லலாம் எப்படி கிளைமேட் இருக்குன்றதை சொல்லுங்கள் கண்டிப்பாக. அடுத்து தேங்காய் எதுக்காக ஹஸ்பண்ட் உடச்சிட்ருக்காருன்னா, கொஞ்சம் பொரியலுக்கெலாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அவங்கள உடச்சி கொடுக்க சொல்லியிருந்தேன். நல்லா கொஞ்சம் பெரிய தேங்காவாக, அதனால் உடச்சி அவங்க தந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, குக்கிங் வேலை இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ மார்னிங் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஃபஸ்ட்டு கொத்தவரக்காய் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். அது தேங்காய் போட்டு பொரியல் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படி இல்லைன்னா வீட்டில் செய்யும் போதெல்லாம் அது வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ அதனால் கொத்தவரக்காவை தேங்காய் போட்டு பொரியல் பண்ணலான்னு ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து இந்த சைடு பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து சாப்பாடு குக்கரில் வெடித்து வச்சிட்டேன். ஸோ அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ நேற்று நைட்டு எடுத்த கிளிப்பு, ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் இன்றைக்கி புதுசாக ஒரு பார்க் போயிருந்தோங்க. எப்பயுமே மல்கம் சேவரு பார்க் தான் போயிருக்கோம். அதோடைய வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய பார்க் அது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்க்குக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, எக்ஸாக்டாக டோலிச்செக்கி ரோடில் இருக்குது. ஒரு வேலையாக டோலிச்செக்கி சைட் போயிருந்தோம். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த பார்க் பார்த்துருந்தோம். சரி, பாப்பாவை ஒரு 10 நிமிஷம் விடியால காட்டிட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருந்தோம். நிறைய மக்கள் இருந்தாங்க. மணி 7 மணி ஆகுது. நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ தனியாக விளையாடுறதுக்குன்னு இடம் இருக்குது பாப்பாங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கும் விளையாட காட்டிட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால தான். எனக்கு ரீசெண்ட் டேஸாக ஒரு 2-3 டைம் இந்த கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்காக ரிப்ளை பண்ணுறேன். இங்கே உள்ளவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பழகுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பக்கத்துலலாம் போய் பேசுவீங்களா அப்படின்னும் கேட்டுருந்தீங்க. இப்போ என் ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் ஒர்க்கிங் உமனாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பேசுவோம். சும்மா ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு பாய், அவ்வளோதான். ரொம்ப க்ளோஸாலாம் இது வரைக்கும் யார்கிட்டையும் பழகினது இல்லை. ஏன்னா நிறைய பேர் நம்மள மாதிரி தான் வெளியூர்லேருந்து இருக்காங்க. ஸோ அதனால் ஒருத்தர் ஒரு லாங்குவேஜில் பேசுவாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிற 3rd ஃப்ளோரில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மராட்டி பீப்புள். ஸோ அவங்கெல்லாம் பேசுகிற லாங்குவேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நானே இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லாங்குவேஜை கற்றுட்ருக்கேன். ஸோ அதனால் அப்பப்போ பேசுவேன் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கக்கிட்டலாம். ரொம்ப க்ளோஸாலாம் இன்னும் யார்கிட்டையும் பழகலை. ஆனால் மேல் வீட்டு பசங்க, பக்கத்தில் இருக்க பசங்க அவங்கெல்லாம் பாப்பா கூட விளையாட வருவாங்க. என் பாப்பாவும் போய் விளையாடுவா. ஸோ அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குது. இப்படி தான் இங்கே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்புறம் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, என்ன லாங்குவேஜில் நீங்கள் பேசுகிறீங்க இங்கே அப்படின்னு. நான் தெலுங்கு லாங்குவேஜில் தாங்க பேச கற்றுக்கிட்டுருக்கேன். இன்னும் ஃபுல்லாலாம் கற்றுக்கல. ஹஸ்பண்ட் பயங்கர எக்ஸ்பர்ட் ஹிந்தியில். அவங்க இங்கே நிறைய நாள் ஆச்சு. அதனால் அவங்க ஹிந்தி தரோவாக சூப்பராக பேசுவாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எங்கே பேச முடியலை. இந்த மாதிரி வெளியூரில் இருக்கவங்க யாராவது என் சேனலை பார்க்குறீங்கன்னா, நீங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நானும் அப்போ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது வெளியில் பார்க்கும்போது. ஆனால் உள்ளே பார்த்தா நிறைய இடம் இருக்குது. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது. இவங்கெல்லாம் பெரியவங்க ஷட்டில் கிளாக் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் இருந்தாங்க. பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணா. நானுமே கொஞ்ச நாள் கழித்து வெளியில் போகும்போது நான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக தாங்க இருந்தது. வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் தான் அடங்கி இருக்கிறது.
ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். பசங்கள்லாம் வந்து இந்த சைடு விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஃபேமிலியாக வந்திருந்தாங்க இந்த பார்க்குக்கு. இன்னும் 2-3 டைம் இந்த பார்க்குக்கு போகணும் அப்படின்னு நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன். சரி டைம் இருந்தால் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்க, இதோட வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஹைதராபாத் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாய்.